சென்னை வேளச்சேரியில் OLX தளத்தில் லீஸுக்கு விடுவதாக ஒரே வீட்டை காட்டி 80க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வாங்கி மோசடி செய்த நபரை கைது செய்யாமல் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? சென்னை திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஷெரீப், இஸ்லாமிய ஷெரீப், அக்பர் ஷெரீப் உள்ளிட்ட நபர்கள் OLX-இல் போலியான விளம்பரங்களை காட்டி ஒரே வீட்டை லீஸுக்கு விடுவதாக 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இந்த புகார்ல முஸ்மாயில் ஷெரீப், இம்ரான் உள்ளிட்ட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அக்பர் ஷெரீப், நாகராஜ் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதாகவும் போலீசார் அலட்சியம் காட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. இன்று காலை காவல் அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக 40க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என்ற பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிக்க வருகின்றார்கள். தற்போது வரை புகார் அளித்தவர்களுக்கு போலீசார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை, அலட்சியம் காட்டுவதாக கூறி தற்போது காவல் ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடுமையான வாக்குவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக 5 ஆண்டுகளாக இந்த கும்பல் ஏமாற்றி வருவதாகவும், காவல் நிலையத்துக்கு சென்ற போதும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும், தற்போதுதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வழக்கு பதிவு செய்து இதில் 3 நபர்களை கைது செய்திருப்பதாகவும், முக்கிய குற்றவாளி தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில தாங்கள் கட்டிய பணங்கள் இல்லாமல் தாங்கள் தற்போது வழி தெரியாமல் நிற்பதாகவும், தங்களுக்கு உரிய வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும், தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. அப்போதைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும், ஆளுங்கட்சி ஆதரவு இருப்பதனால் தங்களை மிரட்டியதாகவும் அவர்களை குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். நாகராஜ் என்ற நபர் அப்போதைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நபரோடு நெருக்கமாக கூடிய புகைப்படங்களை கொண்டு தங்களை மிரட்டி வந்ததாகவும், போலீசாரும் அதனால் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில தற்போது 3 நபர்களை மட்டும் கைது செய்துவிட்டு 2 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தங்கள் பணத்தை மீட்டுக் கொடுக்காமலும் தங்களை அலட்சியம் காட்டுவதனால காவல் ஆணையரை சந்தித்து போராளித்து வந்ததாகவும், ஆனால் உரிய பதில் அளிக்காத காரணத்தினால தற்போது நாங்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டவரும் தற்போது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நிலையில உரிய நடவடிக்கை எடுத்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது உயர் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில தற்போது கலந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கைகளாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.